எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கில்லு வந்து என்னென்னா ஜம்ப்பு ஸ்கில்லு பார்க்க போகிறோம். அந்த ஜம்ப்பு ஸ்கில்லை வந்து பசங்க எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங் மெத்தடில் சொல்கிறேன். டீச்சிங் மெத்தடில் சொன்ன அப்புறம் அது எப்படி பண்ணணும்னு நானே டெமோ காட்டுவேன். டெமோ காட்டின அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஜம்ப் ஸ்கில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வீடியோ பாருங்கள். ஓகே. ஸ்டான்ஸ், ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபி, ரியல் லெக் ஃபேஸ் டு மிட்லைன். அப்ரோச் அப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து அப்ரோச் அப்போ பிளேயரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. அப்ரோச் இப்போ வந்து ஆர்ச் வந்து கிட்டத்தில் நிற்கிறாரா, நம்ம கிட்டத்தில் நிற்கிற போது வந்து அப்ரோச் வந்து அவர் வந்து என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து அப்ரோச் ஃபோக்கஸ் பண்ணோம். அடுத்து எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப நீங்கள் பிளேயர்கிட்ட வந்து போட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஆடிட்டு வந்து பிளேயர்கிட்ட வந்து ஃபுல்லாக க்ளோஸில் போயிருவீங்க. க்ளோஸில் போகும்போது எந்தெந்த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும், அதே மாதிரி லாக் பொசிஷன் வச்சுக்கணும். இதில் உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட்டு, உங்களோட நீ ஜாயிண்ட்டு, உங்களோட ஹிப் ஜாயிண்ட்டு. இந்த ஹிப் ஜாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஜாயிண்ட் 3 ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், லாக் பொசிஷனில் வச்சுக்கணும். ஓகே. இப்போ எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூஷனாக ஜம்ப் அடிக்க போகிறோம். பாருங்க, போயிட்டோம். ஒரு பிளேயர் வந்து இப்படி இருப்பார். இல்லை அப்படி நிற்கும் போது நம்ம எப்போதுமே நான் எல்லாம் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, வந்த உடனே பிளேயரை வந்து இப்படி தாண்டி போகிறோம். அப்படி போகாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நுனி லெக்கில் வந்து பிளேயரை வந்து தாண்டி போகணும். வந்து நுனி லெக் போட்டோமா, நல்லா லெக்கை பாருங்கள். இந்த நுனி லெக்கு வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஜம்ப் அடித்து வெளியே போயிடலாம். பாருங்க, போயிட்டோம். எக்ஸிக்யூஷன் அப்போ நுனி லெக் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து தாண்டுறோம், ஜம்ப் பண்ணுறோம். ஓகேவா. எக்ஸிக்யூஷன் பாலத்தோட ஆக்ஷனுங்கிறது பின்னாடி போ. பாலத்தோட ஆக்ஷனுங்கிறது இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி வெளியே போகும். ஓகேவா. என்ன கவனிக்கணும்னா, நம்ம ரோல் பண்ணி மேலே விட்டு வெளியே போகணும். எப்படி ரோல் பண்ணுறோன்னு பாருங்கள். பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் நின்ட்டோம். ரெண்டாவது பொசிஷனு பிளேயர் வந்து ரெடி ஆகிடுவார். மூணாவது பொசிஷனு ஜம்ப் அடிச்சிட்டோம். நாலாவது பொசிஷன் வந்து அப்படியே ரோல் பண்ணி வெளியே போகிறோம். இப்படி ரோல் பண்ணி வெளியே போயிட்டு அந்த பிளேயர். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து ஜம்ப் ஸ்கில்லை பற்றி உங்களுக்கு வந்து டீச்சிங் மெத்தடில் சொல்லி தந்துட்டேன். அடுத்து வந்து எப்படி டெமோ பண்ணுறது, அது எப்படி விசில் மெத்தடில் வந்து சொல்லி தரதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பாருங்கள். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம ஜம்ப் ஸ்கில்லை வந்து ஃபஸ்ட்டு டீச்சிங் மெத்தடில் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து எப்படி டெமோ பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து எப்படி ட்ரில்லு கொடுக்கலாம், அதாவது இந்த ஜம்ப் ஸ்கில்லை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ட்ரில்லு வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரியா. பசங்க பண்ணி காட்டுவாங்க. அதை நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க, அதை கவனிங்க. ஓகே. வீடியோ
ராமு ஸ்போர்ட்ஸ் கிளப்பை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.